வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள், விதைப்பு விவசாயிகள் மற்றும் உலர்த்தும் விவசாயிகள், அறுவடை செய்த நெல் தானியங்களை விற்பனைக்காக வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பிற விவசாய பணிகள், பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் பல்வேறு விவசாய பணிகள் மற்றும் உப்பளம், செங்கல் சூளை, வண்ணம் பூசுதல், கட்டுமான பணிகள் போன்றவற்றிற்கான ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜனவரி 15 இனிய மாட்டுப் பொங்கல் தினத்திலே அனைவரையும் பணிவுடன் வணங்கி மகிழ்கிறேன். ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த அறிக்கையை. கடந்த 2-3 நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட மழை பரவலாக பெரிய அளவிலே பெய்யாவிட்டாலும் சாரல் மழைப்பொழிவாக அனைவருக்கும் கொடுத்திருக்கிறது. அதிகபட்சமாக 5 சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்களில் கொடுத்திருக்கிறது. பெரும்பாலும் ஓரிரு சென்டிமீட்டர் பெரிய அளவில் கொடுத்திருக்கிறது. 3 சென்டிமீட்டர் வரைக்கும் தற்பொழுது வரை கூட மழைப்பொழிவுகள் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது நேற்றைக்கு வரைக்கும். ஆகவே ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்திருக்கிற நிலையில் டெல்டா மாவட்டங்களில் கூட தலைஞாயிறு ஒன்றிய பகுதி, வேதாரண்யம் ஒன்றிய பகுதியில், வேதாரண்யம் தவிர்த்த வேதாரண்யம் ஒன்றிய பகுதி மழை பொழிந்திருக்கிறது. தகட்டூர் எல்லாமே நல்ல ஒரு மழை பொழிந்திருக்கிறது. நெல் வயல்களில் தண்ணீரை ஏற்றி இருக்கிறது. ஆனால் இன்னும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு மழை பெய்யாவிட்டாலும் அடுத்தது வரப்போகிறது மழை. அது மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு ஓரளவிற்கு மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் எச்சரிக்கை என்னவென்றால், கடந்த சுற்று 2-3 நாள் பெய்த மழை பெரிதாக பெய்யவில்லை, சாரல் தூறலாக பெய்து விட்டது, கடும் குளிர் மட்டுமே நிலவியது. இதில் நிறைய பேருக்கு இழப்பும் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது குளிர் காரணமாக பொங்கல் வியாபாரம் பாதிப்பு, இலங்கையில் பொங்கல் பண்டிகையே பாதித்து விட்டது. தமிழர் பகுதிகளில், குறிப்பாக தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் தமிழர்கள் இலங்கையில் பொங்கலை கொண்டாட முடியாத அளவிற்கு மழை பொழிவு கொடுத்து விட்டது. இப்படியெல்லாம் இடையூறு கொடுத்திருக்கக்கூடிய மழை பொழிவு வரக்கூடிய 19, 20 2 நாளும் 18ஆம் தேதி மாலை அல்லது இரவிலிருந்து டெல்டா மாவட்டங்களில் தொடங்கக்கூடிய மழை 19, 20 தேதிகளில் கனமழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. இது கடந்த 2-3 நாள் போல தூறல் மழை பொழிவாக கொடுத்துவிடும். இதில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இருக்காது என்று நினைத்து கொண்டு அறுவடை செய்த தானியங்களை விற்பனைக்காக வைத்திருப்பவர்கள், அதாவது டிபிசியில், அதாவது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொண்டு போய் சேமித்து வைத்திருப்பவர்கள், விற்பனைக்காக கொண்டு போய் வைக்கக்கூடியவர்கள், அன்றைய பொழுதை, அதாவது 18ஆம் தேதி மாலை, இரவு, நள்ளிரவு, அடுத்த நாள் அதிகாலை, 19ஆம் தேதி ஒரு நாள் முழுவதும், 20ஆம் தேதி 19, 20 2 நாளும் உங்களுடைய நெல் தானியங்களை கண்டிப்பாக பத்திரப்படுத்தி மூடி பாதுகாக்க வேண்டியது கடமையாகும். ஏன்னா கடந்த 2 நாள் சில இடங்களில் பெய்த மழை தானியங்களை நனைத்து விட்டது, அவர்கள் இல்லத்திலேயே நனைத்து விட்டது. சிலர் அறுவடை செய்யும் இடத்திலேயே நினைத்து விட்டது. அதை உலர்த்த முடியாமல் இருக்கிறார்கள். அதற்கு கூட ஒரு சுட்டரிக்கும் வெயில் கூட இல்லை. உலர்த்து அளவிற்கு வெயிலோட சூடு இல்லை. குளிர்ந்த சீதோஷிலே தான் மதிய நிலவுகிற காரணத்தினால சற்று சிக்கலில் சிக்கிக் கொண்டார்கள் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆனால் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி இரவு, 19ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை இருக்கு. உளுந்து அறுவடை செய்பவர்கள், அதாவது விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் உளுந்து அறுவடை செய்பவர்கள், வெங்காய அறுவடை செய்பவர்கள், மக்காச்சோளம் அறுவடை செய்பவர்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில், அதேபோல டெல்டா மாவட்டங்களில் நெல் அறுவடை செய்பவர்கள், பல்வேறு அறுவடை பணிகள் 19, 20ஆம் தேதி வைத்திருப்பீர்கள். காரணம் ஏனென்றால் இது கடந்த சுற்றில் பெரிதாக பெய்யவில்லை, இதுவும் அப்படி ஒதுக்கிவிட்டு போய்விடும் என்ற ஒரு நம்பிக்கையின் காரணமாக நஷ்டம் ஏற்படுத்தலாம். யூகம், இது யூகிக்கிறேன் என்றால் உங்களுடைய மனநிலையும் கணிக்க முடிகிறது. உங்களுடைய மனநிலையை கணிப்பதன் காரணமாக எச்சரிக்கையாக வழங்குகிறேன். 19, 20 தேதி மழைப்பொழிவு கண்டிப்பாக அது ஒரு கனமழை பொழிவை கொடுக்கும் என்பதனால, அதாவது விற்பனைக்கு வைத்திருக்கக்கூடிய நெல் தானியங்களை, அதாவது இன்றைக்கு வரைக்கும் அன்றைக்கு விற்பனை செய்யப்பட்டுவிடும். ஆனால் அன்றைக்கு இரவு கொண்டு போய் அடுத்த நாள் காலை விற்பனைக்காக வைத்திருப்பவர்கள் சற்று ஒரு அசாதாரணமாக எதுவும் வைத்திட வேண்டாம். அதாவது நீர் ஓடும், அதாவது ஒரு சமதலை இருக்குதுன்னா சமதலையில் பெய்யக்கூடிய மழை ஒரு எங்கே பள்ளம் இருக்கோ அதை நோக்கி தான் ஓடும். அப்போ ஓடும்பொழுது அந்த இடம் நீங்களுடைய நெல் கொட்டி வைத்திருக்கக்கூடிய தாழ்வான பகுதியாக இருந்தால் அதற்குள் தண்ணீர் புகுந்து விடும் என்பதை நீங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆகவே கீழே ஒரு தார்பாலின் போட்டுவிட்டு அதற்கு மேல் நீங்கள் நெல்லை கொட்டி அதை
பத்திரப்படுத்துவது உங்களுக்கு வழி சொல்கிறேன், அவ்வளவுதான். பத்திரப்படுத்துவது அவசியம். 19ஆம் தேதி 20ஆம் தேதி மழையில் அறுவடை செய்யாவிட்டால் கூட பரவாயில்லை. ஏன்னா நெல் தானியங்கள் அப்படியே இருந்து கொண்டு காய்ந்து விடும். நனைந்து விட்டால் காய விடுவதற்கு களமும் இருக்காது, காய விடுவதற்கு ஏற்ற இடமும் இருக்காது. புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்ற வெயிலும் இருக்காது. ஆகையினால அந்த தேதிகளில் 2-3 நாள் நனைந்து விட்டாலே பிறகு முளைப்பு திறன் வந்துவிடும். இதெல்லாம் உங்களுக்காக சற்று, அதாவது நிறைய பேர் வானிலை அறிக்கையை கேட்காமல் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நடவடிக்கை காரணமாக அவர்களே நஷ்டம் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். என்னால் கடந்த 2-3 நாட்களாகவே அறிய முடிந்தது. ஆகவே கண்டிப்பாக வரக்கூடிய 19-20 மழை இருக்கும். இன்றைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் நாளைக்கும் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே மழை இருக்கும். டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே மழை இருக்கும். இன்றைக்கு கொஞ்சம் பரவலாக இருக்கும் தென் மாவட்டங்களில், நாளை தென்கோடி பகுதிகளில் மட்டும் இருக்கும். ஆக 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி அறுவடை செய்யலாம். ஆனால் 18ஆம் தேதி மதியத்திற்குள் அறுவடை செய்து முடித்து வைக்கோலையும் கட்டிடணும். ஏன்னா 18ஆம் தேதி இரவு வைக்கோல் கடந்தால் 18ஆம் தேதி இரவு பெய்யக்கூடிய மழை, டெல்டாவில் பெய்யக்கூடிய மழை, 19ஆம் தேதி பெய்யக்கூடிய மழை வைக்கோலை சேதப்படுத்திவிடும் கண்டிப்பாக. என்ன மிஷினூச்சா இருக்கிறதுனால அந்த வைக்கோல் எளிதில் சட்னியாக போயிடுது. அப்படியே மிக எளிதில் கரைந்து போய்விடுகிறது, இத்து போய்விடுகிறது. ஆகையின் காரணமாக வரக்கூடிய 18ஆம் தேதி மாலைக்குள் அறுவடை செய்த நெல் தானியங்களை பத்திரப்படுத்தணும். அறுவடை செய்யப்பட்ட பிறகு வைக்கோலை, தீவனத்தை நீங்கள் பத்திரப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். 18ஆம் தேதி இரவு டெல்டாவில் தொடங்கும் மழை, 19-20 நல்ல மழை பிடிப்பு அனைத்து மாவட்டங்களுக்கும் தெரிகிறது. ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே. இது பருவமழை அல்ல, குளிர்கால மழை. ஒரே மாதிரியாக சீராக எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது, ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். ஆனால் நாம் மழை இப்போ எதிர்பார்த்திருந்தோம். பெரிய அளவிலே பட்டியல் மழை பொழிவுலாம் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு பெய்யாமல் இருப்பதன் காரணமாக அது உங்களுக்கு அறியாமல் புரியாமல் தவறாக சிந்திக்கலாம். ஆனால் கண்டிப்பாக மழை பொழிந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இது குளிர்கால மழைப்பொழிவு இப்படித்தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் கனமழை பொழிவு எச்சரிக்கையாக கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு திரும்ப திரும்ப 19-20 19-20 ஒரு வாரத்திற்கு மேலிருந்தே 10 நாட்களுக்கு மேலிருந்தே இந்த தேதியை நாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 10 நாள் என்ன, கடந்த 25ஆம் தேதியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். 19-20 இந்த கடந்த பொங்கல் மழைப்பொழிவையும். அடுத்ததாக ஒரு மழைப்பொழிவும் இருக்கிறது மாத இறுதியில் 29-30ஆம் தேதி. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, 19-20 அறுவடை செய்ய முடியாதவர்கள் முதிராத நெல் தானியங்களை 22ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதிக்குள் அறுவடை செய்ய வேண்டும். மாத இறுதியில் 29, 30, 31ஆம் தேதி மேலும் ஒரு சுற்று மழைப்பொழிவு வர இருக்கிறது. இப்படி பிப்ரவரியிலையும் 4 அல்லது 3 சுற்று மழை இருக்கு. 10 நாளுக்கு ஒரு மழையோ அல்லது வாரத்திற்கு ஒரு மழையோ இருக்கிறது. குறைந்தபட்சம் 10 நாளைக்கு ஒரு மழை, 15 நாட்களுக்கு ஒரு மழை கண்டிப்பாக இருக்கும். 15 நாட்களுக்கு ஒரு முறை பிப்ரவரியிலையும் கண்டிப்பாக இருக்கும். 3 சுற்று மழைப்பொழிவு இருக்கலாம். 10 நாட்களுக்கு ஒரு முறை இருக்கலாம். 15 நாட்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக இருக்கும். பிப்ரவரியிலையும் மழை இருக்கு. ஆகவே இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும். அதே போல அறுவடை செய்த தானியங்களை மழை நாட்கள் அறிந்து அதை மூடி பாதுகாக்க வேண்டும். வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும். பூச்சி விரட்டி அடிப்பவர்கள் மற்றும் பிற பணிகளுக்கு எல்லாம் இடைவெளி நாள் என்பது 16ஆம் தேதி வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்திற்கு இடைவெளி. இன்றைக்கு வடகோடி பகுதிகளுக்கு இடைவெளி. ஆனால் தூறல் வரலாம், வேண்டாம் அந்த விஷ பரீட்சை. 17ஆம் தேதி முற்றிலுமான ஒரு இடைவெளி. 17ஆம் தேதி இடைவெளியை பயன்படுத்தி நீங்கள் பூச்சி விரட்டி அடிக்கலாம். மற்றும் 16, 17 வட மாவட்டங்களுக்கான இடைவெளி, 17, 18 டெல்டா மற்றும் எல்லா மாவட்டங்களுக்கான இடைவெளி. 18ஆம் தேதி மாலைக்குள் மழை இல்லாத நேரத்தில் செய்யக்கூடிய பணிகளை செய்து முடிக்க வேண்டும், அறுவடை உள்ளிட்ட பகுதிகளை. ஆனால் 19-20 கனமழை இருக்கிறது. ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கனமழை பொழியும். 21 தென் மாவட்டங்களுக்கு மட்டும் இருக்கும். 22லிருந்து 27 இடைவெளி. அதில் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்ய வேண்டும். 29, 30, 31ஆம் தேதி மேலும் ஒரு சுற்று மழை பொழிவு இருக்கிறது. பிப்ரவரி 1லிருந்து ஒரு 4 நாட்களுக்கு மீண்டும் ஒரு இடைவெளி இருக்கும். அதில் முதல் வாரத்தின் பிற்பகுதி 7ஆம் தேதி வாக்கில் மேலும் ஒரு சுற்று மழை பொழிவு தெரிகிறது. இவையெல்லாம் அறிந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்திட வேண்டும். அதே போல தான் செங்கல் சூளை மற்றும் உப்பள பணிகளுக்கு இடையிடையே மழை குறுக்கீடுகள் இருக்கும். அதாவது ஒரு 10 நாட்களுக்கு ஒரு முறையாவது தூறல் சாரலாக வரும். தூறல் சாரல் பெரும்பாலும் உப்பு உற்பத்தியை பாதிக்காது. ஆனால் இடையில மழைப்பொழிவுகள் இருக்கும், குறுக்கீடுகள்லாம் இருக்கும். ஆனால் கோடையில் வலுவான மழை இருக்கிறது ஏப்ரல் மேல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2 நிகழ்வுகள் அது தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவு தரக்கூடிய நிகழ்வாக ஏப்ரல் மேல மழைப்பொழிவுகள் வலுவாக தெரிகிறது என்பதை தொடர்ந்து அறிவித்துக் கொண்டே வருகிறேன். ஆகவே ஏப்ரல் மே கோடை மழை வலுவாக இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு உங்களுடைய உப்பு உற்பத்தி பணிக்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். அதே போல தான் செங்கல் சூளை பணிகளுக்கும் அனைத்து பணிகளுக்குமே
வானிலை அப்டேட்ஸ் என்பது அவசியம் என்பதை உணர்ந்து அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்திடுக, லாபம் அடைந்திடுக. நன்றி.